இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் குறித்து தொலைபேசி வாயிலாக நம்மிடையே பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் பங்குச்சந்தை நிபுணர் சேதுராமன். வணக்கம் சேதுராமன். வாரத்தின் இரண்டாவது நாளான இன்று சந்தைகளின் போக்கு எப்படி இருக்கும்? வணக்கம். இன்றைய தினம் நம்ம சந்தைகளை பார்க்கும் பொழுது மெயினா நேற்றைய தினம் நம்ம சந்தைகளில் ஒரு சிறிய ஒரு ஏற்றம் காணப்பட்டது. இதற்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்க்கும் பொழுது டெக்னாலஜி செக்டார்ல உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏறி இருக்குன்னு சொல்லலாம். அதுபோல நேற்று ஈவினிங் வந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரிசல்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ப்ராஃபிட் ஒரு 1.7% செப்டம்பர் குவார்டர்ல ஏறி இருக்கு. ஸோ இது பெரிய பர்ஃபார்மன்ஸ் அல்லாட்டாலும் க்ரூட் ஆயிலினுடைய ஃபால்ல இது ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் என்றே கூறலாம். ஸோ மேலும் க்ரூட் ஆயில் கிட்டத்தட்ட 4.5 வருஷத்து லோவை டச் பண்ணியிருக்கு. அதுவும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. அதுபோல நமது இந்தியாவினுடைய வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் என்று கூறக்கூடிய இண்டெக்ஸ் பார்த்தோம்னாக்க நேற்றைய தினம் 10 வீக் ஹையை தொட்டிருக்கு. அதனால வாலட்டிலிட்டி ஃபர்தரா அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகத்தான் தெரிகிறது. ஸோ இன்றைய தினம் நிறைய Q2 ரிசல்ட்ஸ் இருக்கு. இந்த ரிசல்ட்ஸுக்கு தகுந்தாற் போல் தான் நமது மார்க்கெட்ல அதனுடைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அதுபோல் மேலும் நேற்றைய தினம் செபில DLF அந்த கம்பெனியினுடைய ஓனர்ஸ் கேபிட்டல் மார்க்கெட்ல அடுத்த 3 வருடத்திற்கு எதுவும் வணிகம் செய்யக்கூடாது என்று தடை போட்டுள்ளார்கள். எல்லாம் ஒரு பக்கம் ஸ்ட்ரிஞ்சன்ட் நார்ம்ஸ் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு பெனிஃபிட் என்று கூறலாம். அதுபோல் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் ஃப்ளோவை பார்த்தோமேனால் மறுபடியும் அதிகரித்திருக்கிறது. ஓவராலாக நிப்டினுடைய போக்கை பார்க்கும் பொழுது 7,925 7,985 என்ற புள்ளிகள் வரை தேடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் தெரிகிறது. மேலும் நாளைய தினம் மகாராஷ்டிரா எலெக்ஷனால பங்குச்சந்தைகள் எல்லாம் லீவு. ஸோ அதனால மொமெண்டம் வாலட்டிலிட்டி இந்த வாரம் ஃபுல்லாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம்.